नमस्ते। दूध में पानी सारांश பார்க்க போகிறோம். एक व्यापारी था, ஒரு வியாபாரி இருந்தான். वह दूध का व्यापार करता था. அவன் பாலுடைய வியாபாரம் செய்து கொண்டிருந்தான். वह दूध में आधा पानी मिलाकर बेचता था. அவன் பாலில் பாதி தண்ணி கலந்து விற்று கொண்டிருந்தான். एक दिन ஒரு நாள் वह एक बड़ी रकम लेकर गाय खरीदने बाजार गया. ஒரு நாள் அவன் ஒரு பெரிய தொகையை ஒரு அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு பசு வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போனான். रास्ते में उसने एक तालाब देखा. வழியில் அவன் ஒரு குளத்தை பார்க்குறான். उसने तालाब में नहाकर थोड़ी देर आराम करना चाहा. அவன் குளத்தில் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கணும்னு விரும்பினான். वह रुपये की थाली को नीचे रखकर तालाब में नहाना उतरा. அவன் ரூபாயோட பையை கீழே வச்சுட்டு குளத்தில் குளிக்க இறங்கினான். तालाब के किनारे एक पेड़ था. குளத்து கரையில் ஒரு மரம் இருந்தது. उस पर एक बंदर रखता था. அந்த மரத்தில் ஒரு குரங்கு வச்சுட்டு இருந்தது. बड़ा वह बंदर थैली को खाने की चीज समझकर ऊपर ले गया. அந்த குரங்கு பையை சாப்பிடக்கூடிய பொருள்னு புரிஞ்சுக்கிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிடுச்சு. இசே தேக்கர் வியாபாரி டர் கயா. இதை பார்த்துட்டு வியாபாரி பயந்துட்டான். உஸ்னே பந்தர்கோ டராயா அவர் தம்காயா. அவன் குரங்கை பயமுறுத்துறான் மற்றும் அதட்டுறான். லேக்கின் பந்தர் நே இஸ்கி கோயி பர்வாஹ் நஹி கி. ஆனால் குரங்கு இதை ஒரு சட்டை பண்ணவே இல்லை, இதை பற்றி கண்டுக்காவே இல்லை. அது உஸ்னே ருப்யே கி தைலிக்கோ கோலா. அது ரூபா பையை திறந்தது. ஏக் ருப்யா பானிமே டாலா. ஒரு ரூபாயை தண்ணியில் போட்டுருச்சு. ஃபிர் ஏக் ருப்யா ஜமீன் பர் டாலா. பிறகு ஒரு ரூபாயை தரையில் போட்டுருச்சு. இஸ் பிரகார் बंदर ने थैली के आधे रुपये को पानी में डाला और आधे रुपये को जीवन पर डाला. இந்த விதமாக குரங்கு பையில் இருக்க அரை ரூபாய்களை, அதாவது பாதி ரூபாயை தண்ணிக்குள்ளே போட்டுருச்சு. மேலும் அரை பங்கு ரூபாயை தரையில் போட்டுருச்சு. व्यापारी ने जमीन पर पड़े रुपयों को ले लिया. வியாபாரி தரையில் இருந்த ரூபாய்களை எடுத்துட்டாரு. उसको मालूम हुआ कि बंदर ने पानी के पैसे को पानी में डाल दिया है और दूध के पैसे को जमीन पर. அவருக்கு தெரிய வருது என்னென்னு, குரங்கு தண்ணியோட பணத்தை பைசா தண்ணிக்குள்ளேயே போட்டுருச்சு. மேலும் பாலோட பணத்தை தரையில் போட்டுருச்சு. வியாபாரி நே மண் சோச்சா. அவர் மனசில் நினச்சிக்கிறாரு. பந்தர் நே சஹி நியாய் கியா ஹை. குரங்கு சரியான தீர்ப்பு சொல்லிருச்சு. சீக் மாரல் நீதி. பாப் கி கமாயி கபி நஹி பச்தி. பாபத்தினுடைய சம்பளம் எப்போதும் தப்புவதில்லை. ஓகே, தன்யவாத்.